வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு மேல வந்து அப்படியே பாச கோடு மாதிரி ஆயிடுதுங்க சார். அங்கங்க அது வந்து சொத்த பல்லும் அடைச்சிருக்கேன் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லு ஒரே மஞ்சளா ஆயிடுது. அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க சார். அப்படியா? பல்லு கோடு இருக்கு, மஞ்சளா இருக்கு. அதாவது நம்ம பல்ல படிக்கிற அழுக்க ரெண்டு வகையா பிரிக்கும். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா நான் நேரமே போன காலத்துல சொன்ன மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியில ஃப்ளூரைடு அதிகமா இருக்கிறதுனால ஆகும், நம்ம கால்சியம் பற்றாக்குறையா இருந்தா ஆகும். இப்படி சில ரீசன்கள்னால ஆகுறது. அது வந்து பல்லோட மேல் பகுதியில் இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பல்ல இருக்கும். அது வினீரிங் ஏதாவது மேல ஃபிக்ஸ் பண்ணி அதை மாத்திக்கலாம். பல்லுக்கு மேல படிக்கிற அழுக்குன்னா ஸ்கேலிங் சொல்றாங்க. அந்த ஸ்கேலிங்னா அந்த பல்லுக்கு மேல இருக்க அழுக்கை எடுத்து விடுவாங்க. அல்ட்ராசோனிக் ஸ்கேலர் வச்சு இது பண்ணி விடுவாங்க. அதை மட்டும் எடுத்துட்டா போறோம், அந்த பல்லு பளிச்சுன்னு ஆயிரும். பல்லுக்கு கோடு இருக்கு, இர்ரெகுலர் இருக்குன்னா அதுக்கு மேல காம்போசிட் ஃபில்லிங்னு பல்லு டீத் கலர்ல உள்ள ஃபில்லிங் ஏதாவது ஸ்கிராப் பண்ணி ஃபில்லிங் வந்து ஷேப்பிங் பண்ணி விட்டுருவாங்க. டாக்டர்,